இல்லையா முதல் வாட்டி பார்த்தாங்கன்னா காங்கிரஸ்ல கூட நிறைய லீடர்ஸ் வந்து சொல்றாங்க டிவிகேவோட அலையன்ஸ் பண்ணணும்னு. அந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், அந்த மாதிரி ஒரு ரப்சர் எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திமுக கட்சி சேர்ந்தவர்களும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்களை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கடை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், யாரும் கூட்டணிக்கு வரவில்லை என்று. எங்கள் கூட்டணி பலமாகிவிட்டது. திமுக கடை விரித்து கொண்டிருந்தது, கடையிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருப்பதுதான் பார்க்கின்ற காட்சியாக இருக்குது. இன்றைக்கு திமுகவும் காங்கிரசுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து போவதாக பத்திரிகையும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன உள்ளிலே என்ன நடக்குது என்று எங்களுக்கு தெரியாது. வெளியிலே வருகின்ற பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி தான் நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களையும் மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையா அவர்களும் சந்தித்தாக பத்திரிகை வந்திருக்கின்றது. கட்சி பிரச்சனையை பேசப்பட்டதாகவும் பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கின்றது. அங்கே ஒரு உட்பூச்சல் ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பேசுகிறார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பதிலடி கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்குமா வைக்காதா என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள் காங்கிரஸ் கை கொடுக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது காங்கிரஸ் கைவிட்டு நழுவுகின்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று அச்சத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள்.